ஓம் நமச்சிவாய. தவ திரு குருமேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்நாட்டிலும் மேலான தெய்வ தென்னாட்டில் மெய்ஞானிகள் அறமுறைத்த சான்றோர்கள் பலர் தோன்றியுள்ளனர். அம்மகான்கள் எல்லாம் உலக மக்கள் நன்னெறி ஒழுகி நல்வாழ்வு வாழ பல நீதி நூல்கள் வழங்கியுள்ளனர். 20ஆம் நூற்றாண்டில் கண்கண்ட தெய்வமாக விளங்கியவர் சுடுகாட்டு சுவாமிகள் என்று புகழ்பெற்ற தவ திரு சதானந்த சுவாமிகள் ஆவார். சுவாமிகள் திருப்பத்தூர் குருமேரி சுடுகாட்டில் பல ஆண்டுகள் உணவு நீரின்றி கடும் தவம் இருந்தவர். தவம் கைகூடிய பின்னர் பற்பல சித்து விளையாட்டுகளை புரிந்துள்ளார். அவரிடம் வரும் பக்தர்களுக்கு நல்ல உபதேசம் கூறி நல்வழிப்படுத்துவார். இம்மகான் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் நகரில் ராமலிங்கேஸ்வரர் ஆலயமும் மடமும் நிறுவியுள்ளார். குப்பத்திற்கு அருகே உள்ள பெண்ணாயனூரிலும் பெரிய பங்காரு நத்தத்திலும் ஆசிரமங்கள் கட்டியும் அவற்றிற்கு வேண்டிய நிலப்புலன்கள் சேர்த்தும் வைத்துள்ளார். ஆசிரமத்திற்கு வரும் அன்பர்களுக்கு பசியாற்றியும் தான தருமங்கள் செய்தும் வந்துள்ளார். பௌர்ணமி தோறும் அடியார்கள் புடைசூழ அமர்ந்து வழிபாடு நடத்தி அருள்வாக்கு வழங்கி வருவார். முக்காலம் உணரும் ஆற்றல் பெற்ற தவ திரு சதானந்த சுவாமிகள் தமக்கு பின்னர் தம்மால் நிறுவப்பட்டுள்ள ஆலயத்தையும் ஆசிரமங்களையும் நிர்வாகம் செய்து வளர்த்து வர டிரஸ்டியர்களை நியமித்து பதிவு செய்து வைத்துள்ளார். பொறுப்பேற்றுள்ள டிரஸ்டியர்கள் சுவாமிகளின் எண்ணப்படி ஆசிரமங்களையும் ஆலயத்தையும் பாதுகாத்து வளர்த்து வருவதோடு ஆண்டுதோறும் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பெருவிழா நடத்தியும் மாதந்தோறும் சுவாமிகள் முக்தி அடைந்த பரணி நாளில் சுவாமிகளின் சமாதிக்கு அபிஷேக ஆராதனை செய்தும் ஆடி மாதம் வரும் பரணி நாளன்று மகா குரு பூஜை விழாவும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ள வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவளித்து உபசரித்து வருகின்றனர். தவ திரு குருமேரி சுவாமிகளின் ஆன்மநேயம் வளர்க்கும் அரும்பெரும் கருத்துக்களை 1964 அருள்வாக்கு நூலில் எழுதப்பட்டுள்ளது. அவற்றை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை ஜீவ சமாதி வளாகத்தில் 9/1/2025 வேளக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகளின் சீடர் மற்றும் டிரஸ்ட் உறுப்பினருமான காஞ்சிபுர மாவட்ட ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் திரு பி மோகனராஜ் ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சின்ன பகண்டை கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ஜெயந்தி வெங்கடேசன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முக லிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம்.
அடுத்த மாத பரணி பூஜை 5/2/2025 புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு ட்ரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா, வரசித்தி வாரண தேவா. ஆதி பரமாத்மனே, அகிலாண்டநாதனே, அகநாடகத்தரசனே, ஆனந்த குணனே, குணத்தவனே, அமலனே, அருவனே, அருளுருவனே. சாதி மதவாதங்கள் சாராத சாட்சியே, சதாமோன சகஜ நிலையே, சாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபமே, தத்துவ மணி என்று மேலோ. போதித்த மந்திர பொருளே உயிர்கினிய கலி புவிக்குள் வளரும் பூத பௌதிகமான பேதம் கடந்த சீர்போதமே, சிவபோகமே. ஜோதி பரமானந்தமே, வெல்லமே, உள்ளமே, உள்ளத்தீ உண்மை உயர்வே, துரிய பரிபூரண சுதந்திர நிரந்தர துயம் பிரகாச ஸ்ரீ சதானந்த குருவே. வருக திறம் பொலிந்த சிவமே வருக, செழுஞ்சுடரின் குருவே வருக, உண்மை நிலை உயர்வே வருக, உலகமதின் கருவே வருக, கருது தவ கனியே வருக, காரண சர்க்குருவே வருக, உரைய கற்றும் குணமே வருக, வருகவே. பறையே வருக மாதவத்தின் அலையே வருக, பலர் யோக துறையே வருக, தொலை வரு நசுகமே வருக, தொண்டர் மன நிறையே வருக, நிர்மல நன்னி
நிலையே வருக திகிலமதர் இறையே வருக எம் உளத்தின் இனியே வருக வருகவே பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக தேனே வருக வருகவே திகழும் மகண்ட பரிபூரண தேஜோன்மய சதானந்த புகழும் நிகில நிராங்கார புண்ணிய பரம நிஷ்கலங்க நிகழு அரிய பரபிரம்ம நித்யானந்த நிராதாரா மகிழும் மழியா பொருளே வருக மதியே வருக வருகவே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குறும்பேரி மையானத்தில் 6 வருடங்கள் அடயோகமாம் அமர்ந்து அரணை துதித்து அஞ்ஞானம் நீத்து அடியார்களுக்கு ஆத்ம ஞானம் போதித்த ஆனந்த குருவே சதானந்த யோகேசர் சதுர்வே தானும் போகேசர் சதானந்த யோகேசர் சதுர்வே தானு போகேசர் குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே காற்றிலும் மழை
கடும் குளிரிலும் கௌபீனம் தவிர நிர்வாண கருணை மூர்த்தி கையேந்தி புசித்து மண்ணிலே உறங்கும் மாசற்ற ஆத்மரூபி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே தேஜோன்மயானந்த பிரம்மமே தானாய் திகழ்ந்திடும் பரமஞானி ஆர்வமாய் போற்றிடும் தொண்டருக்கருள் தன்னை அளிக்கும் வேதங்கள் 5000 பொய்யானது துணியலே வெய்யாய்தறியாய மனமுமலால் பொய்யாய்தெல்லாம் பொய்யகள வந்தர்களே மெஞ்ஞானமாகி வெளியிடுமை சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழைக்கும் நல்லவே ஆக்கம் அளவினை எல்லாம் இணைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அறுத்தருவாய் போக்குவாய் என்னை புகிழ்பாட்டி சொல்லுப்பேன் நாட்டத்தில் நெறியாய் செய்ய நடியானே மாற்ற மனதில் நின்ற மறையோனே கறந்த கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேர்வரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் வரை எதிரியாய் வெண்ணோர்கள் ஏத்த அறைந்திருந்த எம்பெருமான் மறுபடிய நன்மை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்று அறிந்திருக்கால் கட்டி புறந்தல் பொட்டேக புலழுக்க முடி மலம் சுர உண்பது வாயில் குடிலை மலர் புறநெய்து வஞ்சனையும் செய்ய விடம் மனத்தால் உலா உணர்ந்து வாசமான் பட்டிருந்து பார்க்கும் மாறின நேசாத்து புரிந்து நெஞ்சு வஞ்சம் விட யாராவது நின்ற பெருநிலைக்காரே ஆறாமதே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரை கண்டே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியிலே துன்பரே தோன்றா பெருமையிலே ஆதினே அர்த்தம் நடுவாய் எல்லானே தீர்க்கத்தை ஆட்பட்ட இந்த பெருமானே கல்லாப்படியும் கருணாப்படியும் கசுந்தரியின் எல்லாப்படியும் நெனியாப்படியும் நீ நஞ்சலித்தை சொல்லாப்படியும் புதியாப்படியும் தொழாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே